ஸோ இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். நம்பர் சிஸ்டம், இயலெண்கள், முழு எண்கள், இதெல்லாம் நான் போன கிளாஸஸ்ல பார்த்தோம். முழுக்கள், அது மாதிரி ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ் ரொம்ப முக்கியமானது. பின்னமா எழுத முடியும் எக்ஸ் பை ஒய். ஒய் வந்து 0வா இருக்கக்கூடாது, டினாமினேட்டர் விட்டு 0வா இருக்கவே கூடாது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கங்க. அதான் திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் ப்ராப்பர் ஃபிராக்ஷன், தகுபின்னம். தகுபின்னம்னா என்னதுன்னா, நியூமரேட்டர் வந்து சிறுசா இருக்கணும், டினாமினேட்டர் வந்து பெருசா இருக்கணும். அப்படியே உல்டாவா மாறி இருந்துச்சு, நியூமரேட்டர் பெருசா இருந்தும் டினாமினேட்டர் சிறுசா. நியூமரேட்டர்னா தொகுதி, கீழே வந்து பகுதி. இப்ப 4/7னா தகுபின்னம், அதாவது ப்ராப்பர் ஃபிராக்ஷன். 7/4னா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா எழுத முடியும். அதாவது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை நம்ம கலப்பு பின்னமாக எழுதலாம். எப்படி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15/7 அப்படிங்கிறத, இது வந்து தகா பின்னம். இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, 2 7 இருக்கு, 14, அப்போ 1/7 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது ப்ராப்பர், இது இம்ப்ராப்பர். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். நீங்க முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட் எழுதணும். நேற்று பார்த்தது இன்னைக்கு பார்த்ததுக்குரிய டெஸ்ட். இந்த டெஸ்ட் ஆன்லைன்ல டெஸ்ட் இருக்கும் கூகுள் ஃபார்ம்ல. அதுல வந்து நீங்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே. ஸோ இது வந்து இந்த எண்களோட ரெப்ரசன்டேஷன் இதெல்லாம் பார்த்தோம் நேற்று. அடுத்து இர்ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன? விகிதமுறா எண்கள்னா என்னதுன்னா, விகிதமுறு எண்கள் இல்லாதது எல்லாமே விகிதமுறா எண்கள். இதெல்லாம் எக்ஸ் பை ஒய்னு எழுத முடியாதோ அது எல்லாமே விகிதமுறா எண்கள். ஸோ இது முக்கியமானது. எல்லா இயல் எண்களும் முழு எண்கள், எல்லா முழு எண்களும் முழுக்கள், எல்லா முழுக்களும் விகிதமுறு எண்கள், எல்லா விகிதமுறு எண்களும் மெய்யெண்கள். இதை தவிர விகித முறா எண்கள்னு வரும். இது விகிதமுறா எண்கள். விகிதமுறு எண்களும் விகிதமுறா எண்களும் சேர்ந்ததுதான் என்னது? மெய்யெண்கள். ஸோ ரேஷனல் நம்பர் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ் டுகெதர் கால்டு ரியல் நம்பர்ஸ். அடுத்து சில சமயம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கிறது சில சமயம் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. அதோட பேசிக்ஸ் என்ன கேட்பாங்களோ அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுப்போம். 2 நம்பரை பெருக்குனா நமக்கு தெரியும், ஏதாவது 2 நம்பரை பெருக்கு, எந்த 2 நம்பரை பெருக்கினாலும் அது பாசிட்டிவா தான் இருக்கும். ஏயும் பெருக்குறீங்கன்னா A² பாசிட்டிவ். இப்போ ஏ வந்து -2, இன்னொரு ஏ -2, -2 இன்ட்டு -2ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4. ஸோ 4 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ். 2 இன்ட்டு 2 போட்டீங்கன்னாலும் 4 தான் வரும். ஸோ பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். அப்போ அதாவது நீங்க எந்த, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வாட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 என்ன சொல்லுவோம்? +3 அல்லது -3 அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் பிளஸ் ஆர் -3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ ரூட் ஆஃப் 9 எடுத்தீங்கன்னா பிளஸ் ஆர் -3 வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரூட் ஆஃப் -16 அப்படின்னா நார்மலா அப்படி ஒரு நம்பரே கிடையாது. எந்த 2 நம்பரை பெருக்கினாலும் -16 வராது. அப்போ அதனால இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ரூட் ஆஃப் -16 அப்படின்னா இதை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரூட் ஆஃப் -1 இன்ட்டு 16 அப்படின்னு எழுதுவேன். இப்படி எழுதுனீங்கன்னா இதை ரூட் ஆஃப் -1 இன்ட்டு ரூட் ஆஃப் 16 எழுதுவேன். 16க்கு தெரியும் அது வந்து 4 அல்லது -4 வரும். இந்த ரூட் ஆஃப் -1 மட்டும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஐன்னு வச்சுக்குவேன். சரிங்களா? ஸோ இதான் இங்க முக்கியம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, என்ன எடுக்க போறேன் அப்படின்னா ரூட் ஆஃப் -1 ஐன்னு எடுக்க போறேன். இதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வாட் இஸ் I²? I²ங்கிறது என்னது அப்படின்னா I²ங்கிறது -1. எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் நெகட்டிவ் வராது. ஆனா காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஸ்கொயர் பண்ணா மட்டும் நெகட்டிவ் வரும். காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இன்னொரு பேர் வந்து சிக்கலன் தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ ரூட் ஆஃப் -1 ஐங்க, I² -1. சப்போஸ் நான் I³ கண்டுபிடிக்கணும். I³ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா I² இன்டூ I. I²ங்கிறது -1. அப்ப I³ என்னதுன்னா -1. சரி, -I. I³ -I. I⁴ என்னது? I² இன்டூ I². அப்ப I² -1. therefore I⁴ +1. சரிங்களா? ஸோ இதான் இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சரி, திரும்ப ஒரு தடவை நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒன்னு ஐங்க, அடுத்து I² அப்படின்னா எப்பவுமே I² -1. I³ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா -I. I⁴ அப்படிங்கிறது என்னதுன்னா +1. ஸோ இது முக்கியம். I² -1, I³ -I, I⁴ +1. இதை வச்சு வந்து கேட்பாங்க. ஸ்கிரீன் தெரியுதுல்ல? ஒருத்தருக்கு விசிபிள் இல்லைன்னு சொல்றாரு. நீங்க வந்து லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன் மத்தவங்களுக்கு தெரியுதா? எஸ் சார். ஓகே, எஸ் சார். ரைட். அப்போ இது பாருங்க, இது 4 தடவைக்கு ஒரு தடவை ரிப்பீட் ஆகும். அப்படின்னா திரும்ப I⁴ கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், I⁴ I ஆகும். எப்படி? I⁴ I⁴ இன்டூ I. இதே I⁴ அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா I⁴ இன்டூ I². அப்ப I⁴ 1, I² -1. ஸோ அப்போ பாருங்க, I⁴ 7 வந்து -I வரும், I⁴ 8 வந்து +1 வரும்.
ஸோ இது வந்து ரிப்பீட் ஆகுது. இதே தான் இந்த யூனிட் டிஜிட்டுக்கு இந்த கான்செப்ட் நம்ம பார்ப்போம். சரிங்களா? திரும்ப ஒரு தடவை எழுதுறேன். அதாவது இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஐ ஐ ஃபர்ஸ்ட் லைன் ஐ, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயர்டுங்கிறது -1. அடுத்தது ஐ கியூப் அப்படிங்கிறது -i. ஐ பவர் 4ங்கிறது +1. இப்போ ஐ பவர் 5 வந்து இங்கே தான் வரும். ஐ பவர் 5ங்கிறது என்னதுன்னா ஐ. ஐ பவர் 6 என்ன -1. ஐ பவர் 7 என்ன -i. ஐ பவர் 8 என்ன +1. ஐ பவர் 9, ஐ பவர் 10, ஐ பவர் 11, ஐ பவர் 12. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கு. அப்போ இதுல என்ன எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படின்னா, எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஐ பவர் 77 அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதை எப்படி எழுதுறது, வாட் இஸ் த ஷார்ட்கட் அப்படின்னா, இது வந்து 4 தடவைக்கு ஒரு தடவை ரிப்பீட் ஆகுது. இதோட பீரியட் வந்து 4, அதாவது சைக்ளிசிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த 4 தடவைக்கு ஒரு தடவை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இந்த பேட்டர்ன்ல. அப்போ ஐ பவர் 77 கண்டுபிடிக்கிறேன்னா நல்லா புரிஞ்சுங்க, இந்த 4 வேல்யூல ஒரு வேல்யூ தான் வரும். ஒன்று ஐ வரும், இல்லைன்னா -i வரும், இல்லைன்னா +1 வரும், இல்லைன்னா -1 வரும். அப்போ இந்த ஐக்கு மேல இருக்க பவர் எடுத்துக்கங்க. இதான் கேட்பாங்க வேல்யூ. ஐ பவர் ஏதாவது கொடுத்து இந்த 77 4ஆல வகுங்க, மீதியை கண்டுபிடிங்க. 77 4ஆல வகுத்தா மீதி என்ன சொல்லுங்க? 77 4ஆல வகுத்தா மீதி என்ன? இவ்வளவு நேரமா 1. அப்போ ஐ பவர் 77 இஸ் ஈக்குவல் டு ஐ பவர் 1. தேர்ஃபோர் இதோட வேல்யூ வந்து ஐ. அவ்வளவுதான். அப்ப ஐ பவர் 77ங்கிறது என்னது அப்படின்னா ஐ. இன்னொரு ப்ராப்ளம் சொல்றேன் நான். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஐ பவர் 1000 10,000 756 இப்படி கேட்குறாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஐ பவர் 10,756? நீங்க எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் கவலையப்படாதீங்க. ஒரு நம்பர் 4ஆல வகுப்படுதான்னு செக் பண்றதுக்கு லாஸ்ட் 2 டிஜிட்ஸை மட்டும் எடுத்தா போதும். வேற எதெல்லாம் கண்டுக்கவே தேவையில்லை. எனக்கு லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் தான் வேணும். அப்போ 56 4ஆல வகுத்தா மீதி என்ன? 0 அப்படின்னா ஐ பவர் 4ன்னு வரும். சார் மீதி 1 வந்தா ஐ பவர் 1, மீதி 2 வந்தா ஐ பவர் 2, மீதி 3 வந்தா ஐ பவர் 3, மீதியே வரலைன்னா ஐ பவர் 4. ஐ பவர் 4ஓட மதிப்பு என்ன? +1. நமக்கு தெரியும். அப்போ இதோட மதிப்பு வந்து +1. ரைட். இப்போ ஒரு கணக்கு சொல்றேன், ஆன்சர் பண்ணுங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஐ பவர் 795? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஐ பவர் 795? சொல்லுங்க சீக்கிரம், ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணிடலாம். ஐ பவர் 3. ஸோ 95 4ஆல வகுக்கிறோம். 95 4ஆல வகுத்தா மீதி என்ன? 3. தேர்ஃபோர் ஆன்சர் வந்து ஐ பவர் 3. ஐ பவர் 3யோட மதிப்பு நமக்கு தெரியும். ஐ பவர் 3யோட மதிப்பு என்ன? -i. சார் மொத்தம் 4 வேல்யூ வரும். ஐ பவர் 1னா ஐ, ஐ பவர் 2னா -1, ஐ பவர் 3னா -i, ஐ பவர் 4னா +1. அவ்வளோ. அதை வச்சு மாறி மாறி எழுத வேண்டியது. ஸோ இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல சில சமயம் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இதை ஆன்சர் பண்ணாங்க. அடுத்து பிளேஸ் வேல்யூனா என்ன, ஃபேஸ் வேல்யூனா என்ன, இட மதிப்புனா என்னது, முக மதிப்புனா என்னது? ஒரு நம்பர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர்லாம் இருக்கு. இதை நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னா 7845. 7800. ஃபேஸ் வேல்யூனா என்னதுன்னா அந்த நம்பர் தான் ஃபேஸ் வேல்யூன்னு பேர். முக மதிப்புனா அந்த நம்பரோட மதிப்பு. ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூங்கிறது அந்த நம்பர். இங்க பாருங்க, இதோட ஃபேஸ் வேல்யூ என்ன 5, இதோட ஃபேஸ் வேல்யூ என்ன 4, இதோட ஃபேஸ் வேல்யூ என்னது 8, இதோட ஃபேஸ் வேல்யூ என்னது 7. முகமதிப்பு. முகமதிப்புனா அந்த நம்பர். முக்கியமானது பிளேஸ் வேல்யூ, இட மதிப்பு. அந்த இடத்துல எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு மதிப்பு உண்டு. சரிங்களா? 0 எங்க இருக்கோ அதுக்கு மதிப்பு உண்டு. 0 வந்து முன்னாடி இருந்ததுன்னா அதுக்கு மதிப்பு கிடையாது. 1க்கு முன்னாடி இருந்ததுன்னா, பின்னாடி இருக்க சேர சேர மதிப்பு. ஸோ இடத்தை பொறுத்து அதுக்கு மதிப்பு உண்டு. அப்போ வாட் இஸ் த பிளேஸ் வேல்யூ, வாட் இஸ் த இடமதிப்பு? 8ஓட இடமதிப்பு அப்படின்னு என்னதுன்னா, 8 எங்க இருக்கு? இது வந்து 1 ஸ்தானம், 10 ஸ்தானம், 100 ஸ்தானம், 1000 ஸ்தானம். அப்போ 8ஓட பிளேஸ் வேல்யூன்னு கேட்டாங்கன்னா என்ன மதிப்பு அப்படின்னா, 8ஓட பிளேஸ் வேல்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து எவ்வளவு? 800. 7ஓட பிளேஸ் வேல்யூ எவ்வளவு? 7000. 4க்கு எவ்வளவு? 40. யூனிட் டிஜிட்ல இருக்கிறதுக்கு மட்டும் முக மதிப்பும் அதுதான், இடமதிப்பும் அதுதான். 5க்கு இடமதிப்பு என்னது? 5. 5க்கு முக மதிப்பு என்னது? 5. ரெண்டுமே. சரிங்களா? சோ இதுதான் இடமதிப்புனா என்ன, முக மதிப்புனா என்ன. இது வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க, கேட்டிருக்கிறாங்க. சும்மா நம்பரை கொடுத்தே கேட்பாங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த ஃபார்முலா தெரியாம இருக்கவே கூடாது. சரிங்களா? சோ ரைட் டவுன் திஸ் ஃபார்முலா. எழுதிக்கங்க. முதல் the sum of first n natural numbers
முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். ஸோ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இதோட பிடிஎஃப் நிறைய பிடிஎஃப் இருக்கும். ஒரு சிம்பிளிஃபிகேஷன்ஸ் மட்டுமே ஒரு 500 பக்கம் கூட இருக்கும். 500னா நீங்க ஒர்க் அவுட் பண்ற மாதிரி அதுல இருக்கும். அது எல்லாமே நீங்க சால்வ் பண்ணணும். ஸோ நீங்க பிடிஎஃப் இருந்தா கூட உங்க நோட்ல எழுதணும். கணக்கெல்லாம் சும்மா மற்றது மாதிரி இந்த பிடிஎஃப் கல்ச்சர் இப்ப பயங்கரமா வந்துருச்சு. எதை எடுத்தாலும் பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கிறது, எதையுமே பாக்குறது கிடையாது. இது எல்லாமே அப்டேட்டட் பிடிஎஃப். ஸோ டோட்டலா எல்லாத்தையுமே நீங்க இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நீங்க எழுதிக்கணும். ஃபார்முலாலாம் அப்பதான் எழுதிதான் பார்க்கணும். மனப்பாடம் பண்ணணும். ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ணணும். குருட்டு மனப்பாடம்னு சொல்லுவாங்க. ரோட் மெமரி. there are 2 types of memory. ஒன்னு வந்து மெமரி வித் அண்டர்ஸ்டாண்டிங், இன்னொன்னு வந்து ரோட் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி படிக்கிறது தான் நல்லது. ஆனா சில இடத்துல ரோட் மெமரி இருக்கு. ரோட் மெமரி அப்படின்னா என்னதுன்னா குருட்டு மனப்பாடம். ரோட் மெமரிங்கிறதே உங்களுக்கு சிலபஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல இருக்க சிலபஸ்ல இருக்கும். ரோட் மெமரினா என்ன? இங்க டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ரோட் மெமரி இருக்கும். டிஓ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைக்காலஜில இருக்கும். வாட் இஸ் ரோட் மெமரி, வாட் இஸ் ரீசனிங் மெமரி. ரோட்னா என்னதுன்னா ROTன்னு இருக்கும். தமிழ்ல ரோட்னா என்னது? ரோட் மெமரி அப்படின்னா குருட்டு மனப்பாடம். எதெல்லாம் குருட்டு மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். குருட்டு மனப்பாடம் பண்றதெல்லாம் எது? ஃபார்முலாஸ்லாம் குருட்டு மனப்பாடம் தான் பண்ணணும். n×n+. ஏன் இந்த ப்ரூஃப் வந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையில்லை. அதுக்கு ப்ரூஃப் இருக்கு, அது உங்களுக்கு தேவையில்லை. வாட் இஸ் ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள்? ஒரு வட்டத்தின் பரப்பு என்ன? அதுக்கு ப்ரூஃப் இருக்கு. அதுக்கு மேத்ஸ் டிகிரி யூஜி லெவல்ல மேத்ஸ் படிக்கும் போது ப்ரூஃப் படிப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவை என்னன்னா πr²ங்கிறது மனப்பாடம் பண்ணிருக்கீங்களா? ஸ்கூல் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ரோட் மெமரி, குருட்டு மனப்பாடம் எங்க இருக்கும்? வெரி குட். தமிழ்ல இருக்கும் தெரியுங்களா? தமிழ்ல ஒரு செய்யுள் ஒண்ணு இருக்கு. மனப்பாட பாட்டை அப்படியே ரோட் மெமரியா எழுதுறது. அப்படியே அதுல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் எழுதணும். திருக்குறள்லாம் எப்படி எழுதணும் அப்படின்னா அப்படியே மனப்பாடம் பண்ணணும். அதான் ரோட் மெமரி. வாய்ப்பாடு படிக்கிறது ரோட் மெமரி தான். இப்போ உங்களுக்கு 9×8 எவ்வளவு? 72. எப்படி தெரியும்? குருட்டு மனப்பாடம். ஸ்கூல்ல நம்ம எல்லாம் உட்காந்து படிச்சு. சரிங்களா? ரைட். சோ இந்த 3 ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து n×n+1/2. Sum of the squares of first n natural numbers வந்து n×n+1 × 2n+1/6. அதாவது 1² + 2² + 3² up to n². Sum of the cubes of first n natural number வந்து 1³ + 2³ + 3³ up to n³ n×n+1/2 whole square. இதுல கொடுத்திருப்பாங்க. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது தமிழ்ல இருக்கிறவங்க எழுதிக்கலாம் நீங்க. ஸோ முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் n×n+1/2. முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கங்கள் அப்படின்னா சதுர எண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஸ்கூல் புக்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பரை சதுர நம்பர்னு சொல்றாங்க. 4ங்கிறது ஒரு சதுர நம்பர், 9ங்கிறது ஒரு சதுர நம்பர். அந்த மாதிரி சதுர எண்கள் 1² + 2² + 3² up to n². இதெல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா n×n+1 × 2n+1/6 வரும். அதே மாதிரி 1³ + 2³ + 3³ அதை பண்ணீங்கன்னா n×n+1/2 whole square. ஸோ இந்த 3 ஃபார்முலா வந்து ரொம்ப 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 முக்கியம். மனப்பாடம் பண்ணியாகும். இப்போ ஒரு கொஸ்டின்ல எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் சொல்லவா? சொல்லுங்க, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 1 + 2 + 3 + ... n = k எனில் நீங்க அடிக்கடி இந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகும் எல்லா எக்ஸாம்ஸ்லயும். +n³ என்னது அப்படின்னு கேட்பாங்க. k² சார். ஆப்ஷன் ஏ வந்து k² இருக்கும். ஆப்ஷன் பி வந்து k³ இருக்கும். ஆப்ஷன் சி வந்து k × k + 1/2 whole square இருக்கும். டி வந்து நன்னு இருக்கும். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? இது k அப்படின்னா 1³ + 2³ + 3³ up to n³ n×n+1/2 whole square. அப்போ k அந்த இடத்துக்கு போகணும். therefore ஆன்சர் என்னது? k². So k² தான் இருக்கு ஆன்சர். அடுத்து sum of first n odd natural numbers வந்து n². ரொம்ப ரொம்ப முக்கியமான பதம். முதல் எண் ஒற்றைப்படை இயல் எண்களின் கூடுதல் n². ஒண்ணும் கிடையாது. நீங்க பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முதல் ரெண்டு ஒற்றைப்படை என்ன கூட்டுறேன், எவ்வளவு வரும்? 1ஐயும் 3ஐயும் கூட்டினா எவ்வளவு வரும்? 4. அதாவது 2 நம்பரை கூட்டினா 4 வருது. 3 நம்பரை கூட்டுறேன் பாருங்க. இப்போ 5ங்கிறது ஒற்றைப்படை. 3ஐயும் கூட்டினா என்ன வரும்? 9. அந்த 9ங்கிறது 3². அடுத்து பாருங்க, இதுல 7 கூட்டுறேன். 7 கூட்டினா என்ன வரும்? 16ங்கிறது 4². சோ 4 நம்பரை கூட்டினா 4² வரும். 5 நம்பரை கூட்டினா 5² வரும். 6 நம்பரை கூட்டினா, இப்ப இந்த 6 நம்பரை கூட்டினா கண்டிப்பா என்ன ஒரு ஆன்சர்? யாராவது சொல்லுங்க பாக்கலாம். 36 வரும். சோ முதல் எண் ஒற்றைப்படை இயல் எண்களின் கூடுதல் n². புரியுதா?
சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் ஆட் நேச்சுரல் நம்பர்ங்கிறது என் ஸ்கொயர். இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதே சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் ஈவன் நம்பர்ஸோட ஃபார்முலா என் இன்டு என் பிளஸ் ஒன். இப்படி கேட்கறாங்க, முதல் 10 ஒற்றைப்படை எண்களின் கூடுதல், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடியது. முதல் 10 ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் என்னது அப்படின்னா 100. அவ்வளவுதான். இப்போ இத கொஞ்சம் வித்தியாசமா கேட்பாங்க. இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், யாராவது ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா, உங்களுக்கு அந்த மேத்தமேட்டிக்கல் புரிஞ்சுக்கிற எபிலிட்டி இருக்கா அப்படின்னு நான் பார்க்க போறேன். இதுதான் கொஸ்டின், நல்லா தெரிஞ்சு கேட்டுக்கங்க. முதல் 20 ஒற்றைப்படை எண்களின் சராசரி என்ன? யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 ஆட் நம்பர்ஸ்? திரும்ப சொல்றேன், முதல் 20 ஒற்றைப்படை எண்களின் சராசரி என்ன? வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 ஆட் நம்பர்ஸ்? ஈஸியா சொல்லலாம். ஆன்சர் என்ன? 20 சார். 20 வெரி குட், வெரி குட். 20. ஏன் அப்படின்னா 20 ஸ்கொயர்டு வரும். ஆவரேஜிங் போது 20 ஸ்கொயர்டு பை என்னது? 20. 20 ஸ்கொயர்டு பை 20 என்னது? 20. இல்ல ஜெனரலைஸ் பண்ணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா திஸ் இஸ் n ஸ்கொயர்டு பை என்னது? n. ஆவரேஜ்னா எத்தனை நம்பரோ அதால வகுக்கணும். therefore n. so very good. so இதுதான் அப்ளிகேஷன். டைரக்டா எதுவும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, பட் அது இங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்க எல்லா நம்பரையும் கூட்டி அப்புறம் ஆன்சர் அதை நீங்க 20ஆல வகுக்கணும். அது கூட இல்ல, இன்னொரு முக்கியம் இருக்கு. எப்பவுமே உங்களுக்கு இங்க பாருங்க, இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். 1 இப்போ உங்களுக்கு ஒரு இது சொல்றேன். 1 4 7 10 13 இப்படியே போயிட்டே இருக்கு. 1 4 7 10 13 இப்படின்னே உங்களுக்கு போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 61 வரைக்கும் போகுது. இப்ப கேட்கறாங்க எக்ஸாம்ல, நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது பாத்தீங்கன்னா இது ஒற்றைப்படைன்னு சொல்ல முடியாது, இரட்டைப்படைன்னு சொல்ல முடியாது, மிக்சடா இருக்கு. ஆனா இதுக்கு உங்களுக்கு நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம், சரிங்களா? இதுக்கு என்ன பேர் அப்படின்னா இதுக்கு பேரு கூட்டுத்தொடர், அதாவது அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன், ஏபின்னு சொல்லுவாங்க. நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப ஒன்னும் தெரியலனா கூட ஒன்னும் வருத்தப்படாதீங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்திருக்க எண்கள், எப்பவுமே கொடுத்திருக்க எண்கள் மட்டும் ஏபியில இருந்துச்சுன்னா 1 2 3 4 5 இருந்தாலும் அது ஏபியில தான் இருக்குன்னு அர்த்தம். 1 3 5 7 ஏபியில தான் இருக்குன்னு அர்த்தம். 2 4 6 ஏபினா என்ன அப்படின்னா எந்த 2 நம்பருக்கு இடையில வித்தியாசம் எடுத்தீங்கன்னா ஒரே மதிப்பா இருக்கணும். இங்க பாருங்க 3 3 எல்லாத்தையும் நான் 3 கூட்டியிருக்கேன். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்ப இந்த நம்பருக்கு கேக்குறாங்க, மேலே உள்ள நம்பருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிங்க, சராசரி கண்டுபிடிங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா எப்பவுமே கொடுத்திருக்க நம்பருக்கு அது கூட்டுத்தொடர்ல இருந்துச்சுன்னா சராசரி கேட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ணாதீங்க. ஷார்ட்கட் என்ன தெரியுமா? முதல் என்ன எடுத்துக்கங்க, கடைசி நம்பர் எடுத்துங்க, இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் எடுத்துருங்க. அவ்வளவுதான் ஆன்சர். சோ சொல்லுங்க இப்ப பார்க்கலாம். வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் ஒன்? இந்த எல்லா எண்களுக்கும் சராசரி என்ன? இந்த எல்லா எண்களுக்கும் சராசரி என்ன? ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மட்டும் கூட்டி 2ஆல வகுத்தா போதும். 31. அவ்வளவு. சோ இதுதான், இது அப்ளிகபிள் எல்லாத்துக்கும். இதை போட்டக்கூடாது. அந்த கொடுத்திருக்க நம்பர் எதுல இருக்கணும்? கூட்டுத்தொடர்ல இருந்தா மட்டும்தான் இது போடணும். இப்போ ஒரு நம்பர் கொடுக்க 1 2 3 இப்படியே போகுது 79. இதுக்கு சராசரி என்ன? உடனே சொல்லுங்க. வாட் இஸ் த ஆவரேஜ்? 40. அவ்வளவுதான், 40 தான். நீங்க எல்லாத்தையும் கூட்டி அது எத்தனை நம்பர் 79 டிவைட் பண்ணணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? ரைட். அடுத்து நம்ம பார்க்க போறது, உங்களை ஒரு இரட்டைப்படை நம்பர் சொல்லுங்கன்னு சொல்றேன். ஒரு இரட்டைப்படை நம்பர் சொல்லுங்க. என்ன சொல்லுவீங்க? 4. ஒரு இரட்டைப்படை நம்பர் சொல்லுங்க. 6 ஒருத்தர் சொல்லியிருக்காரு. மத்தவங்க என்ன சொல்லுவீங்க? 16 சார். 16 சொல்லுவீங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க? 10 சொல்லுவாங்க. இப்போ வாட் இஸ் த ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் an ஈவன் நம்பர்? இப்போ ஒரு இரட்டைப்படை எண்கள் சொன்னா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? இரட்டைப்படை எண்கள் நீங்க 2 சொன்னீங்க, 16 சொல்வீங்க. நான் ஒரு இரட்டைப்படை எண்கள் சொல்லுங்க அப்படின்னா உடனே நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? நான் சொல்றது என்னதுன்னா 2n சொல்லிடுவேன். அவ்வளவுதான். So this is the general, இந்த மாதிரி தான் மேத்தமேட்டிக்கலா நம்ம திங்க் பண்ணலாம். So this is the general form of an even number. என்ன ஈவன் நம்பர் இதுல வந்துரும்? 2ன்னு வந்தா 2 வந்துரும், 6ன்னு சொன்னா 6 வந்துரும், 40 40 வந்துரும். அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணுக்கு வேல்யூ எடுக்கணும். எப்பவுமே 2n மேத்ஸ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா 2 into n அர்த்தம். இந்த எண்ணுங்கிறது என்னதுன்னா n belongs to natural number. நேச்சுரல் நம்பர்னா நமக்கு தெரியும் n 1 2 3 4. அப்ப எண்ணுக்கு 1 போட்டா என்ன கிடைக்கும் சொல்லுங்க? எண்ணுக்கு 1 போட்டா 2. கேட்க பதில் சொல்லிட்டே இருக்கணும், அல்லது டைப்பாவது பண்ணணும். சோ எண்ணுக்கு 1 போட்டா 2, எண்ணுக்கு 2 போட்டா
4 நாலு. 3 போட்டா 6 அப்போ 4 8 அப்போ அப்படியே போயிட்டே இருக்கு. அப்போ இது எல்லாமே என்னது? இந்த கணம் என்னது? இது வந்து இரட்டை எண்களின் கணம், செட் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ். அப்போ திஸ் இஸ் 2n. இப்ப இதே மாதிரி கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. வாட் இஸ் த ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் an odd number? 2n plus 1. 2n plus 1. சூப்பர். ஏதாவது திங்க் பண்ணணும். இப்படிதான் நம்ம 1 போட்டோம்னா 2n plus 1. தப்பா கூட இருக்கலாம், ஆனா நீங்க ஏதாவது சொல்லணும். சரிங்களா? இப்ப நீங்க பாருங்க 2n plus 1 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வெரி குட். இதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. நமக்கு தெரியும் என்னோட மதிப்பு என்னது? நேச்சுரல் நம்பர். எண்ணுக்கு 1 போட்டா என்னங்க வருது? 3. 2. எண்ணுக்கு 1 போட்டா 3 வருது. 3. எண்ணுக்கு 2 போட்டா 5. 5. எண்ணுக்கு 3 போட்டா 7. ஆனா ஒண்ணு மிஸ் ஆகுது. எந்த நம்பர் மிஸ் ஆகுது? 1. 1. நல்லா புரிஞ்சுக்கங்க. சோ அப்போ ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் an odd நம்பர் வந்து 2n minus 1 நீங்க சொன்னது வந்து தப்பு. ஆனா குட், அது நீங்க திங்க் பண்ணது. அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா நோட்ல எழுதிக்கங்க. இட் இஸ் 2n minus 1. எல்லாரும் 2n plus 1 தான் திங்க் பண்ணுவீங்க. ஆனா ஆன்சர் வந்து என்னன்னா ஒரு பொதுவான ஒற்றைப்படை எண் எதுனா 2n minus 1. பொதுவான இரட்டைப்படை எண் என்னன்னா பார்த்தோம் 2n. இப்ப பாருங்களேன், எண்ணுக்கு ஒவ்வொரு நம்பரா போடுங்க. எண்ணுக்கு 1 போட்டா என்னமா வரும்? 1. 1. எண்ணுக்கு 1 போட்டா 1. எண்ணுக்கு 2 போட்டா 3. 3. எண்ணுக்கு 3 போட்டா 5. அப்போ 5. இப்போ எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறாங்க, 78வது ஆட் நம்பர் என்ன வரும்? 78வது ஒற்றைப்படை எண் கேக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. 78வது ஒற்றைப்படை எண் கேட்டாங்கன்னா எண்ணுக்கு என்ன போடணும்? 78 போடணும். ஆன்சர் என்ன? 155 சார். வெரி குட். 155. அந்த 155 தான் ஆன்சர். ரைட். சோ இதுல ஏதாவது டவுட்? இப்ப நான் சொல்றதுல ஏதாவது சார் புரியல, ரிப்பீட் பண்ணுங்க. டைப் நீங்க சொல்ல முடியலன்னா டைப்பாவது பண்ணுங்க. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல புரியல அப்படின்னு கேட்கறது தப்பே கிடையாது. சொல்லப்போனா அப்படி கேட்டீங்கன்னா மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றவங்களும் கேட்கறதுக்கு தயங்கிட்டு இருப்பாங்க. ஆன்லைன் கிளாஸோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம ஆன்லைன் கிளாஸ் இப்ப இல்ல 2010ல இருந்து கடந்த இது வந்து 16வது வருஷம் ஆன்லைன் கிளாஸ், லைவ் கிளாஸ் எடுக்கிறது. உங்களுக்குலாம் மோஸ்ட்லி ஆன்லைன் கிளாஸ்ன்றது எப்ப தெரியும்னா கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். 2010ல இருந்து லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால ஆன்லைன் கிளாஸஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நிறைய இன்டராக்ட் பண்ணக்கூடியது ஆன்லைன் கிளாஸ் தான். ஏன்னா நேரடி வகுப்புல வந்து நிறைய பேர் கேட்கறதுக்கே யோசிப்பாங்க. பட் இங்க வந்து முகம் தெரியாம இருக்கா அப்படிங்கிறதுனா அட்லீஸ்ட் டைப்பாவது பண்ணுவாங்க. கேட்கலன்னா கூட டைப் பண்ணுவீங்க. சார் திரும்ப ரிப்பீட் அப்படின்னா திரும்ப நான் ரிப்பீட் பண்ண போறேன். இந்த இது புரியல அப்படின்னா சொல்லுங்க. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். ஏதாவது புரியலன்னா அப்படியே போயிட்டே இருக்காது. ஸோ அப்போ ஒரு இரட்டைப்படை எண்ணோட ஜெனரல் ஃபார்ம் என்ன? 2n. ஒற்றைப்படை என்னன்னா என்னது? 2n minus. அதை முதல் ஏத்திக்கங்க மண்டையில. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இது நம்ம நேத்தே நம்ம பார்த்தோம். பிரைம் நம்பர்ஸ்னா என்ன, பகா எண்ணா என்ன, ஒன்னாலேயும் தன்னாலேயும் மட்டும் வரக்கூடியதான் பகா எண்கள். பகா எண்கள் 100க்குள்ள எத்தனை பகா எண்கள் இருக்குன்னு சொன்னேன்? 25 பகா எண்கள். அது என்ன 25 அப்படிங்கிறது இங்க இருக்கு. சரிங்களா? சோ பகா எண்கள் அதோட சொன்னேன். 1ல இருந்து 100க்குள்ள 25 இருக்கு. 1ல இருந்து 50க்குள்ள வந்து 15 இருக்கு. சரிங்களா? அப்போ 1ல இருந்து 100க்குள்ள எத்தனை காம்போசிட் நம்பர் இருக்கும் அப்படின்னா 74 இருக்கும். ஏன்? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1ங்கிறது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். 1 வந்து பகு எண்லையும் சேர்த்துடக்கூடாது, பகா எண்லையும் சேர்த்துடக்கூடாது. காம்போசிட் நம்பர் அப்படின்னா என்னது அப்படின்னா அதான் பகு எண். அது என்னதுன்னா 2ற்கு மேற்பட்ட வகுத்திகள் இருக்கும். 2க்கு மேற்பட்ட வகுத்திகள், 3ற்கு இருக்கு, 2ற்கு மேற்பட்ட வகுத்திகள் இருக்கும். 2ற்கு மேற்பட்ட வகுத்திகள் which has more than 2 divisors. 2 டிவைசர்ஸ் விட அதிகமாக இருக்கும். 2 எக்ஸாக்டா இருந்தா அதுக்கு வந்து என்ன பேரு? பகா எண், பிரைம் நம்பர்ஸ். 2க்கு மேல இருந்துச்சுன்னா காம்போசிட் நம்பர்ஸ். காம்போசிட் நம்பர்ஸ்ல சின்னது எது அப்படின்னா 4. பிரைம் நம்பர்ல சின்னது எதுன்னு கேட்டா 2. பகா எண்ல எத்தனை பகா எண்கள் வந்து இரட்டைப்படை எண்கள்? ஒரே ஒரு எண் சார். ஒரே ஒண்ணுதான். அது என்னது? 2. ஆதித்யன் பாருங்க, இப்ப நான் சொன்ன உடனே கேக்குறாரு, சார் I squared I/4ல டவுட் இருக்கு சார். சரி, அவர் கேட்கறதுனால திரும்ப அதை ஒரு தடவை சொல்லிடுறேன். சார் ஒண்ணும் கிடையாதுங்க. I/1னா I/2னா -1, I/3னா -I, I/4னா +1. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். இந்த 4ம் தெரியணும். இது ஒன்றும் பெரிய
ஈஸி. ஐங்கிறது ஐன்னு எழுதிட்டேன். அப்ப ஐன்னு எழுதிட்டு I² - 1ங்கிறது ஈஸியா எழுதலாம். மற்றதெல்லாம் அதுல இருந்தே வந்துடும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் அவசியமே கிடையாது. இது 4 உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா I பவர் என்னன்னு கேட்பாங்க. அப்போ ஐக்கு மேல ஏதாவது ஒரு மதிப்பு கேட்பாங்க. இப்ப ஐக்கு மேல 60 அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு, இதெல்லாம் 4 மடங்குல வரக்கூடியது. அதனால ஐக்கு மேல என்ன பவர்ல கேட்கறாங்களோ அதை 4ஆல வகுங்க. மீதி என்ன வருதோ அதை இங்க போட்டுருங்க. மீதி எப்பவுமே ஒரு நம்பரை 4ஆல வகுத்தீங்கன்னா மீதி என்ன வரும்? 1 வரும், இல்லைன்னா 2 வரும், இல்லைன்னா 3 வரும், இல்லைன்னா மீதியே வராது. மீதியே வராது அப்படின்னா அப்ப 4 போட்டுரும். இங்க 60 4ஆல வகுத்தா மீதியே வராது. அதனால I/4 நமக்கு தெரியும் மதிப்பு 1. சரிங்களா? இப்ப பாருங்க, அடுத்து ஒரு நம்பர் I/27 கேட்கிறேன். I/27 நீங்க சொல்லுங்க ஆதித்யன். 27 4ஆல வகுத்தா வாட் இஸ் த ரிமைண்டர்? 27 4ஆல வகுத்தா மீதி என்ன? வாட் இஸ் த ரிமைண்டர் when 27 is divided by 4? ஆதித்யன் மட்டும். யாருப்பா ஆதித்யன்? நீங்க தானே? டைப் பண்ணுங்க, இல்லைன்னா சொல்லுங்க. மைக்கை தான் ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. திரும்ப அப்போ நீங்க பேச மற்ற நேரத்துல எல்லாம் மியூட்ல தான் இருக்கும். 27 4ஆல வகுத்தா மீதி என்னப்பா? மீதி 5 6.5. இப்ப 27 4ஆல வகுத்தா மீதி என்ன? நான் தான் சொன்னேன், மீதிங்கிறது 4 மதிப்பு தான் வரும். 1 வரும், இல்லைன்னா 2 வரும், இல்லைன்னா 3 வரும், இல்லைன்னா மீதியே வராது. 27 4ஆல வகுத்தா மீதி 3. அப்ப I/3ங்கிறது -I. அவ்வளவுதான். வாட் இஸ் I/100? ஆன்சர் பண்ணுங்க, தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க, டைப் பண்ணுங்க. சொல்ல வேணாம், சொன்னீங்கன்னா நீங்க மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கலாம். நான் அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்க நேரத்துல நீங்க சொல்லுவீங்க. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் I/100? I/100னா 100 4ஆல வகுக்கணும். 100 4ஆல வகுத்தா மீதி வராது. மீதி வராதுன்னா I/4. I/4னா என்னது? +1. ரைட். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, இது எக்ஸாம்ஸ்ல இதுலயும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். LCM HCFக்கு இது தேவைப்படும். சரிங்களா? கோ பிரைம் அப்படிங்கிற கான்செப்ட். என்னதுன்னா சார்பகா எண்கள் அப்படிங்கிற கான்செப்ட். கோ பிரைம் அல்லது சார்பகா எண்கள். கீழ்கண்டவற்றில் எது சார்பகா எண்கள் அப்படின்னு கேட்பாங்க. சார்பகா எண்கள். சார்பகா எண்கள் அப்படின்னா ஏதாவது 2 நம்பரை கொடுத்துட்டு தான் கேட்பாங்க. 1 நம்பரை கொடுத்துட்டு கேட்க மாட்டாங்க, 3 நம்பரை கொடுத்துட்டு கேட்க மாட்டாங்க. அப்போ 2 நம்பர் எடுங்க, ஏதாவது 2 நம்பரை கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 28. இது 2 சார்பகா என்ன அப்படின்னு பார்க்கணும். எப்ப சார்பகா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த 2 நம்பரையும் வகுக்கக்கூடிய எண்ணு 1ஆ மட்டும்தான் இருக்கணும். வேற எதுவும் 2ஐயும் சேர்ந்து வகுக்கக்கூடாது. ஆனா இங்க அப்படி கிடையாது. 7ஐயும் 28ஐயும் 7 வகுக்கும். அப்ப இது சார்பகா எண் கிடையாது. இப்ப பாருங்க, 24ம் 25ம் சார்பகா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். நல்லா புரிஞ்சுங்க. சார்பகா என்ன அர்த்தம்? வாட் இஸ் ரிலேட்டிவ்லி பிரைம் அல்லது கோ பிரைம்? When will you say that 2 numbers are said to be co-prime? When 2 numbers are said to be co-prime, there is no common divisors other than 1. எப்ப 2 நம்பரை சார்பகா எண்கள்னு சொல்லுவோம் அப்படின்னா, அந்த 2 நம்பருக்கும் பொதுவான வகுத்தி 1ஐ தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது, 1 தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 24 25 2ஐயும் வகுக்கக்கூடிய ஒரே எண்ணு 1 தான், வேற எதுவும் இதை வகுக்காது. அதனால இது சார்பகா எண். இப்ப நான் எழுதுறேன், திரும்ப ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. எப்படி வேற எப்படி ஷார்ட்கட்டா உங்களுக்கு புரியுற மாதிரி ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னா, ஏதாவது 2 நம்பரை கொடுப்பாங்களா, அந்த 2 நம்பரை இப்படி எழுதிக்கங்க பின்ன மாதிரி. 24/25 அடிக்க முடியுமான்னு பாருங்க. அடிக்க முடியாது இல்ல. அடிக்க முடியலன்னா சார்பகா எண். இப்ப 7/28 அப்படி எழுதுங்களேன். எழுதுனீங்கன்னா அடிக்க முடியுமா? அடிக்கலாமே. இந்த 7ஆல அடிக்கலாம். அப்போ 1/4 ஆயிரும். அப்போ 7 28 சார்பகா எண் கிடையாது. ஆனா 1 4ன்னு கேட்டாங்கன்னா அது சார்பகா எண். ஏன்னா அதை அடிக்க முடியாது. 2 நம்பரை பின்னமா எழுதி அதை அடிக்க முடியல அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த 2 எண்களும் சார்பகா எண்கள். அப்படின்னு ஏன் அடிக்க முடியல அப்படின்னா 2க்கும் பொதுவான வகுத்தி கிடையாது. இருந்தாதானே அடிக்கலாம். இப்ப நான் சில நம்பரை நான் எழுதுறேன், அதுல எதெல்லாம் சார்பகா எண்கள் அப்படிங்கிறது நீங்க சொல்லணும். சரிங்களா? நீங்க சொல்லுங்க அல்லது டைப் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நான் ஒரு A அப்படின்னு ஒரு நம்பர், B C D 4 நம்பர்ல சில நம்பரை எழுத போறேன். அது எதெல்லாம் சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லணும். இதுல எதெல்லாம் சார்பகா எண்கள் சொல்லுங்க. A D-யா? அப்ப C என்னத்துக்குப்பா? C என்னது? சார்பகா எண்க கோப்ரைம் நம்பர்ஸ் எது அப்படின்னா ஏயும் கோப்ரைம் நம்பர், சியும் வரும், டியும் வரும். ஏன் பி வராது அப்படின்னா 3 வகுக்கும். 3 12ஐயும் வகுக்கும், 15ஐயும் வகுக்கும். புரியுதா? ரைட்.
இதுல ஏதாவது டவுட் இருக்காது யாருக்காவது டவுட் தான் சொல்லுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கோப்ரைம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப நிறைய இடத்துல நம்ம அப்ளை பண்ணுவோம். அங்க அப்படி நான் அடுத்து திரும்ப வரும்போது கோப்ரைம் அப்படிங்கிறத பத்தி பேசுவேன். அப்ப கோப்ரைம்னு பேசும்போது இது தெரியாம இருக்கக்கூடாது. 15 18 கோப்ரைமா? நோ. 15 18 கோப்ரைம் இல்லை. No, sir. 1 12 கோப்ரைமா? எஸ். Yes, sir. எஸ் கோப்ரைம். 9 18 கோப்ரைமா? நோ. No. நோ சார். இல்ல. சரிங்களா? அப்ப இதுல ஒரே ஒரு கோப்ரைம் என்னதுன்னா 1, 12 தான் கோப்ரைம். சரிங்களா? அப்ப கோப்ரைம் அப்படிங்கறத புரிஞ்சுட்டீங்க. இதான் சார்பகா எண்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. ரெண்டு நம்பர் வந்து உங்களுக்கு இதா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டு நம்பர் கொடுத்திருக்க ரெண்டு நம்பர் பிரைம் நம்பரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ரெண்டு நம்பர் பிரைம் நம்பர் வந்ததுன்னா கண்டிப்பா கோப்ரைமா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 7ங்கிற ஒரு நம்பர் 9 கண்டிப்பா கோப்ரைமா? கோப்ரைம். ஆமா. ஆனா இங்க பாருங்க 7 ஒரு பிரைம், இன்னொன்னு 14, இது கோப்ரைமா? இல்ல. No, sir. இன்னொன்னு பாருங்க, ரெண்டுமே பிரைம் நம்பரே இல்ல, ஆனா கோப்ரைமா இருக்கும். 24 25. 24 பிரைம் கிடையாது, 25 பிரைம் கிடையாது, ஆனா அது என்னது? கோப்ரைம். Okay, so this is very very important. The two numbers are said to be co-prime if other than one there is no common divisor. ஒன்னை தவிர வேற காமன் டிவைசர்ஸ் இருக்கக்கூடாது. இரண்டு எண்கள் சார்பகா எண்கள் எனில் ஒன்றை தவிர பொதுவான வகுத்தி Sir, ஒரு இருக்கக்கூடாது. டவுட். சொல்லுங்க. கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எப்பவுமே கோப்ரைமா? எப்பவுமே கோப்ரைம் கேட்பாங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. வெரி குட். ஓகே சார். n(n+1) இதுதான் நார்மலா மேத்ஸ்ல வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா இப்படிதான் சொல்லுவோம். ஒன்னு என்னா இருந்தா இன்னொன்னு n+1 இருக்கும். n(n+1) நீங்க சொன்ன மாதிரி இரண்டு அடுத்தடுத்த எண்கள் எப்போதுமே சார்பகா எண்களாகத்தான் இருக்கும். எதை வேணா எடுத்தீங்க, 99 100 கண்டிப்பா சார்பகா எண் தான். 7 8 கண்டிப்பா சார்பகா எண்கள் தான். 15 16 கண்டிப்பா சார்பகா எண் தான். இரண்டு அடுத்தடுத்த எண்கள் எப்போதுமே சார்பகா எண்களாக இருக்கும். இதெல்லாம் கான்செப்டா கேட்பாங்க எக்ஸாம்ஸ். வெரி குட். அடுத்து பெர்ஃபெக்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது. பெர்ஃபெக்ட் நம்பர்னா பூரண எண். பெர்ஃபெக்ட் நம்பர்னா என்னதுன்னா கொஞ்சம் நம்பர் தான் பெர்ஃபெக்ட் நம்பரா இருக்கு. சரிங்களா? பெர்ஃபெக்ட் நம்பர்னா என்னதுன்னா அதனுடைய ப்ராப்பர் டிவைசஸ். ஒரு நம்பர் எடுத்துங்க 6. 6ஓட ப்ராப்பர் டிவைசஸ் என்ன? 6ஓட தகு வகுத்திகள் என்ன சொல்லுங்க? நேத்தான் பார்த்தோம். 1 ப்ராப்பர் 2 டிவைஸ் 3 1 2 1 1 2 3 1 2 3 6 ஒரு நம்பரோட தகு வகுத்திகளை கூட்டினீங்கன்னா அந்த நம்பர் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னதுன்னா பெர்ஃபெக்ட் நம்பர். 6 வந்து ஒரு பெர்ஃபெக்ட் நம்பர். 6க்கு அப்புறம் ஒரு பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 வரும். பெர்ஃபெக்ட் நம்பர் ரொம்ப ரொம்ப கம்மி தான், கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் தான். சரிங்களா? பெர்ஃபெக்ட் நம்பர் 28 வரும். எப்படி 28 வரும்னு பார்ப்போம். 28 டிவைசர்ஸ் எல்லாம் சொல்லுங்க. தகு வகுத்திகள் ப்ராப்பர் டிவைசர்ஸ். 1 1 2 2 2க்கு அப்புறம் 4 2க்கு அப்புறம் 4 7 7 14 14 அவ்வளவுதானே? எஸ் சார். இத கூட்டுங்க. 28 சார். 28 சொல்லக்கூடாது, தகு வகுத்திகள் சொல்லியிருக்கேன். ப்ராப்பர் டிவைசர்னு சொல்லும் போது அந்த நம்பர் சார் வெறுமன டிவைசர்ஸ்னு வந்து அந்த நம்பரை சொல்லலாம். ஆஃப் பண்ணுங்க உங்க சைடு யாரா சார். வெறுமன டிவைசர்ஸ் அப்படின்னு சொன்னா சொல்லலாம். வெறுமன வகுத்திகள்னா இப்ப 28 சேர்க்கணும். நான் இங்க கேட்கறது என்னது? தகு வகுத்திகள், ப்ராப்பர் டிவைசர்ஸ் அப்படின்னு சொல்றேன். எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டினா என்ன ஆன்சர் வருது? 4 3 7 7 4 11 7 18 8 மீதி 1 2 28 வருது. சார் அப்படி வந்துச்சு அப்படின்னா அது பெர்ஃபெக்ட் நம்பர். எல்லா நம்பரும் இப்படி வராது. 10 எடுத்தீங்களே, 10க்கு 10ஓட தகு வகுத்திகள் சொல்லுங்க. 1 அப்புறம் என்ன? 1 2 5 2 1 2 5 கூட்டினா என்ன வருது? 7 தான் வருது. அப்போ இது பெர்ஃபெக்ட் நம்பர் கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ பெர்ஃபெக்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 6. சில சமயம் கேட்கலாம் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு எதெல்லாம் பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு கேட்கறது. பெர்ஃபெக்ட் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? இப்போதைக்கு வந்து கண்டுபிடிச்ச ஒரு ஃபர்ஸ்ட் 5 பெர்ஃபெக்ட் நம்பரே பாத்தீங்கன்னா 5வது நம்பரே எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க. 6 பெர்ஃபெக்ட் நம்பர், 28 பெர்ஃபெக்ட் நம்பர், 496 பெர்ஃபெக்ட் நம்பர், அதுக்கப்புறம் 8128, அப்புறம் 335 அது பெரிய நம்பர் வருது. இதுங்க வர 3,35,50,336. ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பெர்ஃபெக்ட் நம்பரே கண்டுபிடிக்க வேண்டி வரும். பிரைம் நம்பர் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க, பெரிய நம்பர், அதை பத்தி உள்ளது. ஓகே, அடுத்து இந்த அடைவு பண்பை வச்சு கேட்பாங்க கொஸ்டின்ஸ். அடைவு பண்புங்கிறது அல்ஜிப்ரா படிச்சிருந்தவங்களுக்கு தெரியும். அடைவு பண்புனா என்னது அப்படின்னா, ஏதாவது 2 நம்பரை எடுத்துட்டு ஆப்ரேஷன் என்ன வேணாலும் இருக்கலாம். சப்போஸ் பிளஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா அந்த 2 நம்பரை கூட்டினீங்கன்னா அந்த நம்பருக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா அடைவு பண்பு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் க்ளோஷர் அப்படின்னு அர்த்தம்.
இப்போ ஒரு செட் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செட்டு எடுத்துக்கிறேன், ஒரு புரிய வைக்க சொல்றேன். இப்போ ஒரு செட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. 1 2 3 4, அல்லது இது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ். இதுல ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கிறேன். ஏ பிலாங்ஸ், இதுதான் இதுக்கு பேர் என், நேச்சுரல் நம்பர். ஏ பிலாங்ஸ் டு என், பி பிலாங்ஸ் டு என். ஏ பிளஸ் பி கண்டிப்பா என்ல இருக்குன்னு சொல்ல முடியுமா? இதோட மீனிங் என்ன தெரியுமா? எஸ் சார். ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ், அதுல ஏதோ ஒரு நம்பர் எடுக்கிறேன், இன்னொரு நம்பர் எடுக்கிறேன், அது ரெண்டே நம்பரையும் கூட்டுறேன். கூட்டினதோட ஆன்சர் உள்ளே தான் இருக்குமா? அது ஒரு நேச்சுரல் நம்பரா தான் இருக்குமா? எஸ் சார். இருக்குமா? Yes, இருக்குமா? sir. இருக்கா? சார் கண்டிப்பா இருக்கும். அப்படின்னா இந்த பிளஸ்ங்கிறது கூட்டல் வந்து இயலெண்களை பொறுத்து அடைவு பண்பை பெற்றுள்ளது அப்படின்னு அர்த்தம். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட் தான், பாத்தீங்களா? இதே மைனஸ் எடுத்தனா வருமா? வராது சார். வராது. சார். ஏன்னா 7ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன், 5ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன். 7 - 5 அப்படின்னா 2 வரும். அதே 5 - 7னா -2. -2 வந்து இங்க என்ன கிடையவே கிடையாது. அப்ப அடைவு பண்பு மைனஸ் கிடையாதுன்னு. சரி, பெருக்கலை பொறுத்து அடைவு பண்பு வருமா? வரும். ஏதாவது 2 நம்பரை எடுத்தா அதை பெருக்குனீங்கன்னா அந்த பெருக்கின ஆன்சர் அதுக்குள்ளேயே இருக்குமா, இருக்காதா? இருக்கும் சார். இருக்கும் நேச்சுரல் sir. நம்பர் இருக்கும். அப்ப பெருக்கலை பொறுத்து என்ன இருக்கு? அடைவு பண்பு அடைவு இருக்குன்னு. பண்பு பெற்றுள்ளது. அவ்வளவு. இதை மட்டும் தெரிஞ்சா போதும். அடைவு பண்புங்கிறது பேசிக்கா. இதை மட்டும் நீங்க அடைவு பண்புகள்லாம் என்ன அப்படிங்கிறத கத்துட்டீங்கன்னா, இதெல்லாம் பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ். பிளஸ்ஸையும் பெருக்கினீங்கன்னா பிளஸ் வரும், பிளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கினீங்கன்னா மைனஸ் வரும். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மைனஸையும் பெருக்கினீங்கன்னா பிளஸ் வரும். அடுத்து முக்கியமானது தலைகீழி. இந்த தலைகீழியை வச்சு ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. உங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன், நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதுக்கு என்ன, இதுக்கு ஆன்சர். இது வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்த கொஸ்டின். இது நிறைய பேர் தப்பா, மேத்ஸ் படிச்சவங்களே தப்பா போடுவீங்க. பார்க்கலாம். ஏ பி சி டி. ஏ இன்ஃபினிட்டி, பி 0, டி வந்து நோ, தலைகீழி கிடையாது, நோ ரெசிப்ரோக்கல், சி வந்து 1. அதாவது 0வின் தலைகீழி என்ன அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் 0? 0வின் தலைகீழி என்ன? இதான் கொஸ்டின். ஆன்சர் என்ன? இல்ல சார். நோ ரெசிப்ரோக்கல் சார். ரெசிப்ரோக்கல்ல என்னது அப்படின்னா தலைகீழா. இப்போ 4ஓட ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னா 1/4. 3/5ஓட ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னா 5/3. அது மாதிரி இதான் ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல்னா தலைகீழி. ஏதாவது ஒரு நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 7/8. 7/8ஓட தலைகீழி என்ன? 8/8. நியூமரேட்டரை டினாமினேட்டரா மாத்தணும், டினாமினேட்டரை நியூமரேட்டரா மாத்தணும். அப்போ 7/8ஓட தலைகீழி என்ன அப்படின்னா 8/7. இதுதான் தலைகீழி. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், இதுக்கு ஆன்சர் என்ன? 0வின் தலைகீழி என்ன அப்படின்னா 0வுக்கு நோ ரெசிப்ரோக்கல், இன்ஃபினிட்டின்னு போட்டுறாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த நம்பரையும் 0வால வகுக்க கூடாது. வகுத்தீங்கன்னா தப்பா வரும். வகுக்க கூடாது. இன்டிட்டர்மினன்ட், வரையறுக்கப்படவில்லை. வரையறுக்கப்படவில்லைன்னு கேட்டா அது இன்னும் நல்ல பெர்ஃபெக்ட் ஆன்சர். இப்போ எந்த எண்ணுக்கு தலைகீழி அதே வரும்? 1. எந்த எண்ணுக்கு தலைகீழி, ஒரு நம்பருக்கு தலைகீழி. இப்போ 2ஓட தலைகீழி என்ன? 1/2. 1/2. 1/2. -3ஓட தலைகீழி என்ன? மைனஸ் -3ஓட தலைகீழி என்ன? ஏன் தடுமாறுறீங்க? Minus- -3ஓட பயந்துடக்கூடாது. தலைகீழி வந்து -1/3. சரியா? 1ஓட தலைகீழி என்ன? சி 2னா என்ன அர்த்தம்? 2/1 அர்த்தம். 2 எந்த ஒரு நம்பர்னா 2னா 2/1. அப்ப மேல 1 வந்துரு, கீழே -3னா -3/1 அர்த்தம். சரியா? அதான். அப்போ இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், எந்த எண்ணோட தலைகீழி அதே வரும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆன்சர் என்ன? 1 சார். 1ஓட தலைகீழின்னு பாத்தீங்கன்னா 1/1. ஏன்னா இது 1/1. சரி, வேற ஏதாவது நம்பர் இருக்கா அதே மாதிரி தலைகீழி வர்ற மாதிரி? வேற நம்பர் இருக்கா? தெரியாது. இல்லையா? தெரியாதா? எந்த நம்பருக்கு அதே தலைகீழி வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டேன். இப்போ நீங்க 1ன்னு சொல்லிருக்கீங்க, கரெக்ட். வேற ஏதாவது இது மாதிரி நம்பர் இருக்கா? இல்லையா? -1. வெரி குட். -1க்கும் தலைகீழி அதே தான். ஸோ அதனால -1 மறந்துடாதீங்க. 2 நம்பர் தான் இருக்கு இந்த உலகத்துல, அதுக்கு தலைகீழி அதே வரும் அப்படின்னா 1ம் -1ம். ஸோ ரெசிப்ரோக்கலா 1 is 1. Similarly, reciprocal -1 is 0 does not have a reciprocal. 0வுக்கு தலைகீழி கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமா. இது வந்து டெசிமல் ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அடுத்து கலப்பு பின்னம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கலப்பு பின்னம் கலப்புன்றது கூட காம்ப்ளெக்ஸ் சிக்கலான பின்னங்கள். சரிங்களா? இப்ப கலப்பு பின்னங்கிறது வேற. கலப்பு பின்னம் அப்படிங்கறது வந்து இன்னொரு இதுலயும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 15/7. 15/7 வந்து கலப்பு பின்னமாக எழுதலாம். ஒரு பின்னத்தை வந்து எப்ப கலப்பு பின்னமாக எழுதலாம் அப்படின்னா AB/Cன்னு சொல்லுவோம். AB/C எப்படி எழுதுவோம் அப்படின்னா A into C பிளஸ் என்னது B/C எழுதுவோம். இதுதான் டெஃபினேஷன். இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபிராக்ஷன்ஸ். இந்த ஃபிராக்ஷன் வந்து சிம்பிளிஃபிகேஷன்ஸ். நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வரும்போது இதெல்லாம் பார்க்கலாம். அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த பின்னங்கள்லாம் பார்க்கலாம். இது நம்ம ரெக்கரிங் டெசிமல் நேற்று பார்த்தோம். சுழல் தசம எண். எதுக்கு சுழல் தசம எண்ணு சொன்னோம்? 1/3னா 0.333 வந்தா சுழல் தசம எண். அதே மாதிரி 1/7/9 வந்து பாத்தீங்கன்னா 0.777 வரும். ஸோ அந்த மாதிரி சுழல் தசம எண்களை வந்து எப்படி அது எல்லா சுழல் தசம எண்களும் என்னன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா விகிதமுறு எண்கள். ஆல் ரெக்கரிங் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2 வகமா இருக்கும். ஒன்று வந்து பியோர் ரெக்கரிங் நம்பர், முழு சுழல் தசம எண்ணுன்னு சொல்லியிருக்கேன். முழு சுழல் தசம என்ன அர்த்தம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் வந்து ரிப்பீட் ஆகும். 0.3333 போகும், 0.575757 போகும். இதெல்லாம் முழு சுழல் தசம எண். இதை நம்ம எப்படி எழுதுறோம்னு சொல்லியிருக்கேன். சொல்லுங்க பார்க்கலாம். இது எப்படி எழுதுவீங்க? வாட் இஸ் 0.57 பார்? 57/9. 57/99. இது வந்து 3/9 வரும். therefore 1/3 வரும். சரிங்களா? அதை பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துருங்க. அடுத்து மிக்சட் ரெக்கரிங் டெசிமல். மிக்சடுங்கிறது என்னதுன்னா கலப்பு சுழல் திசம எண். கலப்புனா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க பாருங்க இப்படி இருக்கும். 0.37777 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. 3 ரிப்பீட் ஆகல. அப்ப இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா 0.37 பார். இதை எப்படி எழுதுறதுன்னு சொல்லியிருக்கேன். இதை எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க? நேற்று பார்த்தோம். பார்க்காதவங்க நேற்று 37/90. இதை எப்படி எழுதணும் அப்படின்னா அப்படியே நம்பர் எழுதணும். 37 -3 பார்ல இல்லாத நம்பரை போடணும். அப்புறம் பார் கீழே ஒரு 9, 0 வந்து எத்தனை நம்பர் வெளியே இருக்கோ அது 0. ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் என்ன வரும்? 34/90. அதுக்கப்புறம் நீங்க அடிச்சுக்கலாம். அதை 2ஆல அடிச்சிட்டீங்க அப்படின்னா 17/45 வரும். ஸோ அனைத்து சுழல் தசம எண்களும் மெய்யெண்கள். ஆல் ரெக்கரிங் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ். ஆல் நான் எண்டிங் நான் ரெக்கரிங் நம்பர்ஸ் ஆர் இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்கரிங் நம்பர்ஸ் சுழல் தசம எண் பார்த்துருக்கோம். அதுக்கு இதான் ப்ரூஃப். எப்படி வந்தது, ஏன் அந்த மாதிரி நான் ஷார்ட்கட் உங்களுக்கு சொன்னேன், ஒரு ஷார்ட்கட். அந்த ஷார்ட்கட் சொன்னதுக்கு ப்ரூஃப். நீங்க வந்து இந்த ப்ரூஃபை ஜஸ்ட் பார்த்தா பார்க்கலாம், பார்க்காம இருந்தா போகலாம். ஆனா உங்களுக்கு அந்த கான்செப்ட் நான் சொன்னது தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களால எப்படின்னு பண்ண முடியும். இந்த இப்படி எழுதுறது இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். பாயிண்ட் அந்த முழு சுழல் தசம எண்ணா அப்படியே போட்டுட்டு மேலே போட்டணும். முழு சுழல் தசம எண்ணா. இதே மிக்சடா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பார்க்கணும். இது மிக்சருக்குரிய ப்ரூஃப், மிக்சருக்குரியது. இதெல்லாம் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்படி நம்பர் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபுல்லா இருந்துச்சுன்னா அந்த டிஜிட்ஸ் எழுதிட்டு அப்படியே கீழே 999 போட்டணும். அது ரொம்ப ஈஸி. மிக்சடு தான் நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்க்கணும். மிக்சடுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துங்களேன். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன சொல்லுது அப்படின்னா மற்றது அதே மாதிரி தான். ஒன்னே மட்டும் நான் போடுறேன். 135 பார் அப்படின்னா இது என்ன பண்ணணும் அப்படின்னா 135 அப்படியே ஃபுல்லா எழுதிக்கணும். பார்ல இல்லாத நம்பரை கழிக்கணும். பாருக்கு கீழே எத்தனை நம்பர் இருக்கு? 2 நம்பர் இருக்கு. அப்போ 2 9 போடணும். பார்ல இல்லாத நம்பர் 1, அப்போ ஒரு 0. அவ்வளவுதான். இதை சுருக்குறீங்கன்னா அதான் ஆன்சர். ஓகே. ஸோ லிங்க் வந்து உங்களுக்கு ஐ ஷேர் இன் டெலிகிராம் சேனல்ல லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. டெலிகிராம் சேனல்ல இருக்கும், அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கும். வாட்ஸ்அப் சேனல்ல போட்டீங்கன்னா ஈஸியா நீங்க போற மாதிரி இருக்கும். வாட்ஸ்அப் சேனல் வந்து நீங்க ரேடியன் ஐஏஎஸ் அகாடமின்னு இது பண்ணுங்க. அந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டெலிகிராம்ல கொடுத்தேன். ஸோ அதில் அந்த டெஸ்ட்டோட லிங்க் பண்றேன். அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுலேயே இருந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த டெஸ்ட்டை கரெக்டாக அட்டன் பண்ணுங்க. ஒன்று எவ்ரிடே எவ்ரி கிளாஸ் நடந்தோன்னா டெஸ்டாக இருக்கும். இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்க்கறது. ஓகே. ஸோ நாளைக்கு இதே டைம் 8 o'clock இதே கிளாஸ் லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.